வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி சும்மா பிளாக் பஸ்டர் மூவியாக ஓடிக்கிட்டு இருக்கிற புஷ்பா 2 த ரூல் மூவி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூவி கிட்டத்தட்ட இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1750 கோடி கலெக்ஷன் ஆகிருக்குன்னே சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் கிட்டுன்னே சொல்லலாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செம்மர கடத்தலில் மாஃபியாக மாறிய அல்லு அர்ஜுன் நம்ம இந்தியாவிலேருந்து ஜப்பான் வரைக்கும் அவரோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாரு. சிண்டிகேட் கடத்தல் கூட்டத்திற்கும் தலைவராக மாறுறாரு. இவரோட கடத்தல் தொழிலுக்கு ஒரு மந்திரி இவருக்கு உதவியாகவே இருக்கிறாரு. ஒரு நாள் முதல்வரை நேரில் சந்திக்கும் அல்லு அர்ஜுன் அவர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த முதலமைச்சர் என்ன செய்கிறாருன்னா அல்லு அர்ஜுனை அவமானப்படுத்திடுறாரு. ஸோ இந்த விஷயத்தில் காண்டான அல்லு அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு ஆதரவாக இருக்கும் மந்திரியை முதலமைச்சர் ஆக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு செம்மர கடத்தலுக்கு வியாபாரம் பேசுகிறாரு. ஸோ இதனை தடுக்க காவல் அதிகாரியான ஃபகத் ஃபாசில் ஒரு பக்கம் முயற்சி செஞ்சு வராருங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடந்தது, இந்த வியாபாரத்தை வெற்றிகரமாக முடிச்சாரா, இதனால் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சு என்பதே மீதி கதைங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் ஒரு மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம். நடனம், ஆக்ஷன் மற்றும் பக்கா கமர்ஷியல் ஹீரோவாக பல இடத்துல மாஸ் காட்டியிருக்காருன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஷ்மிகாவுக்கும் இந்த படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு பல சீன்கள் கிடச்சிருக்கு. ஸோ அதையும் அவர் சிறப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. போதாதுக்கு ஃபகத் ஃபாசிலும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அட்டகாசம் செஞ்சுருக்காருன்னே சொல்லலாங்க. ஸோ அவர் வரும் காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா திரையிலிருந்து கண் எடுக்காமல் பார்வையாளர்களை என்கேஜாக வச்சுருக்காருங்க. அதே மாதிரி இயக்குனர் சுகுமாரை பற்றி சொல்லணும்னா, இந்திய சினிமாவில் ஒரு பக்காவான கமர்ஷியல் திரைப்படத்தையே இயக்குள்ளாருங்க. இந்த படத்தில் அவரோட ரசிகர்கள் மற்றும் குடும்பங்கள் கொண்டாடும் வகையில் காட்சி அமைத்தது பாராட்டுக்குரியதே சொல்லலாம். இந்த படத்தில் பல மாஸ் சீன்கள் படத்தின் கைத்தலை பெறுகிறதுனே சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பாதி விறுவிறுப்பாக செல்வது படத்தின் பெரிய பலம்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாதியில் சில இமோஷனல் சீனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாந்தின் இசை இந்த படத்திற்கு பெரிய பலம்னே சொல்லலாம். ஃபீலிங்ஸ் மற்றும் கிஸ்ஸிக் பாடல் திரையரங்குகளை அதிர வைத்ததுனே சொல்லலாங்க. அதே மாதிரி சாம் சிஎஸின் பின்னணி இசை காட்சிகளை கூடுதல் விறுவிறுப்பை ஏற்றியுள்ளதுனே சொல்லலாங்க. ஸோ இந்த நிலையில தாங்க புஷ்பா 2 ஓடிடி தளத்தில் எப்போது வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இது தொடர்பாக படத்தின் தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ள பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புஷ்பா 2 பட ஓடிடி ரிலீஸ் குறித்து பல வதந்திகள் பரவி வருகின்றன. படத்தை நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் மட்டும் கண்டு மகிழுங்கள். ஸோ 56 நாள் முடிவதற்கு முன் எந்த ஓடிடிலையும் புஷ்பா 2 வெளியாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஜனவரி எண்டில் தாங்க வர்ற மாதிரி இருக்கும் ஓடிடி லைனில். ஸோ ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 56 நாள்னால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் கணக்கில் பார்த்தீங்கன்னா February 1st வீக் ஆர் ஜனவரி எண்டில் தான் அந்த படம் ஓடிடியில் வரும். ஸோ அது வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் தேட்டரிலே கண்டு மகிழுங்கள் மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.